தர்கா இருப்பதால் மட்டும் நிலம் வக்பு சொத்தாகிவிடாது. ஐகோர்ட் உத்தரவு. தர்கா இருப்பதாலேயே அந்த நிலம் வக்பு வாரிய கட்டுப்பாட்டுக்குள் வராது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை திருவல்லிக்கேணியில் சர்க்கார் சையத் ஹபிபுல்லா ஷா கத்தாரி ஆரிப் ரப்பானி ஹசரத் தர்கா உள்ளது. இதற்கு முத்தவல்லியை நியமித்த வக்பு வாரிய தீர்மானத்தை எதிர்த்தும், தர்காவை வக்பு சட்டத்தின் கீழ் பதிவு செய்ய பிறப்பித்த உத்தரவை எதிர்த்தும் தமிழ்நாடு வக்பு தீர்ப்பாணையத்தில் தர்கா சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. இவ்வழக்கை விசாரித்த தீர்ப்பாணையம் மனுவை தள்ளுபடி செய்தது. இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தர்கா நிர்வாகிகள் மேல்முறையீடு செய்தனர். இந்த வழக்கு நீதிபதி திலகவதி முன் விசாரணைக்கு வந்தது. இருதரப்பு வாதங்களுக்கு பின் நீதிபதி பிறப்பித்த உத்தரவில், ஒரு சொத்தை வக்பு சொத்தாக அறிவிப்பதற்கு முன் சட்டப்பூர்வமான கணக்கெடுப்பு நடத்துவது மிக அவசியம். இந்த சொத்து வக்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டதற்கோ அல்லது அரசிதழில் வெளியிடப்பட்டதற்கோ எந்த ஆதாரமும் இல்லை. எனவே வக்பு வாரிய உத்தரவுகள் ரத்து செய்யப்படுகின்றன. ஒரு நிறுவனம் சட்டப்படி வக்பு என நிறுவப்படாமலோ அல்லது வக்பு என அங்கீகரிக்கப்படாமலோ இருக்கும்போது வெறும் தர்கா இருப்பதாலேயே வக்பு வாரியத்திற்கு அதன் மீது அதிகாரம் வந்துவிடாது. ஒவ்வொரு கல்லறையும் அல்லது தர்காவும் தானாகவே வக்பு சொத்தாகிவிடாது. இவ்வாறு கூறியுள்ளார்.